ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் நம்ம ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு வருட காலமாக குரு ராசியிலேயே அமர்ந்திருந்தார். அப்போ ஒரு வருஷமாக குரு அமர்ந்திருக்கும் போது என்ன இருக்குன்னா, ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் செய்கிறா இருந்தாலும் செய்யவா வேண்டாமா, செஞ்சோம்னா இது தவறாயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். அதே போல் உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது வேறு அமர்ந்திருந்தனால மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் கேதுவும் உங்களை லாக் பண்ணியிருப்பார். பல பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு இடமாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு குருவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலமாக ரொம்ப லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிலை பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது. ஏன்னா கேதுவும் சேர்ந்து மாறுறாரு. அப்படிங்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நிலையான தன்மை ஏற்படும். மனசு ஒருநிலைப்படக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இனிமே செயல்படுத்துவீங்க. என்ன விஷயம் நினச்சாலும் சரி அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டாகும். அதே போல் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகும். பொருளாதாரம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. கடன் சுமைகள் உறுதியாக குறையும். உங்களுக்கு கூட இருக்க எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் யார் என்பதை இனிமே கண்டுபிடிப்பீங்க.